மிதுன ராசிக்கான டேரட் சொல்லக்கூடிய ரகசியம் என்னன்றதை பார்க்க போகிறோம். மிதுன ராசி மிதுன ராசி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன், புரியுதுங்களா? இது ஒரு காற்று ராசி. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு தகவல் பொக்கிஷம் மாதிரிங்க. எல்லா தகவலையும் இருந்த இடத்துலையே வந்து கேதர் பண்ணி வச்சுக்குவாங்க. இந்த ஒரு கேப்பபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மற்ற யாருக்குமே கிடையாது, மிதுனத்துக்கு உண்டு. ஒரு மைனஸும் இருக்குது அவங்கக்கிட்ட. இது வந்து ஒரு வகையில் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பன்முகத்தன்மை கொண்டவர்கள். அதாவது வந்து ஒரே நேரத்தில் நிறைய வேலைங்க செய்வாங்க இல்லையா? மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டியும் இவங்க தான். பட் இது வந்து இந்த மாதிரி ஒரு இரட்டைத்தன்மை இருக்குது அப்படின்றதுனால வந்து நிறைய குழப்பவாதியாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். இதை மாற்றிட்டாங்கன்னா இவங்க லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இவங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரம் எப்படி இருக்குது 2026 அப்படின்றதுக்கு நம்ம கார்டு சொல்லக்கூடிய ரகசியம் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் நீங்கள் செய்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ஹை அப்படின்றத காட்டுது. அதோடைய அவுட்புட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? கடன்கள் வந்து நிவர்த்தி ஆகும். கொஞ்சம் கடன்கள் வந்து இருக்கும். பட் அது வந்து உங்களுடைய கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டிங்கன்னா அந்த கடன்களும் சீக்கிரமாக அடைஞ்சிரும் அப்படின்றது தான் இந்த கார்டு வந்து உங்களுக்கு சொல்லுகிறது. மற்றபடி உங்களுக்கு வந்து பொருளாதாரம் கடன் சுமை பெருசாக கிடையாது. எல்லாமே வந்து நல்ல பாசிட்டிவான கார்ட்ஸ் தான் வந்திருக்குது. நீங்கள் பாட்டு உங்கள் முயற்சியை வந்து என்ன நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ அதை இதுக்கு மேலே தயங்காமல் தைரியமாக நீங்கள் வந்து அதை செயல்படுத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம கார்டு சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு, மிதுனத்திற்கான ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஜென்ரலாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர் பெயின் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா திருவாதிரைன்னு சொல்லக்கூடிய ஒரு ராகுவுடைய நட்சத்திரம் இருக்குது. ஓகே, இவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் மிதுனத்திற்கு எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது ஃபாரின் ட்ராவல் மிதுனத்துக்கு கிடைக்குமானா நிச்சயமாக பாசிபிலிட்டிஸ் ஜென்ரலாகவே உண்டுங்க. அது ஒரு மேற்கு ராசி, காற்று ராசி அப்படின்றதுனால ஜென்ரலாகவே வந்து மிதுனம் வந்து போகும். வெளிநாட்டு யோகம் வந்து வாழ்க்கையில் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடச்சிடும். பார்க்கலாம் இவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன்ஸ் அப்படி இருக்குது, ஃபாரின் ட்ராவல் அப்படி இருக்குது. பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா காதல் இளவரசர்கள், மன்னர்களில் காதல் இளவரசன் யாருன்னு பார்த்திங்கன்னா மிதுனம் தான். ஏன்னா அந்த இளமை ததும்ப வந்து 60லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த இளமையோடு காதலிப்பாங்க இல்லைங்களா? சர்ப்ரைஸ் கிஃப்ட் தர்றது, திடீர்னு வந்து ஒரு மாதிரி அவங்கள வந்து ஆச்சரியப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை செய்கிறது, இந்த மாதிரிலாம் ரொமான்டிக் ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுனம் தான். ஸோ இவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்?